வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெனரேட் எக்ஸோட சீசன் 3 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட கான்செப்ட் என்னன்னா, ரெண்டு ஈவல் ரெக்ஸ் இருக்க யூனிவர்சலுக்கு என்ட்ரி ஆகுது. ஒன்னு ஆல்பா, அது ரோபோக்குள்ள இருக்கு, இன்னொன்னு பென். இவங்க ரெண்டு பேருமே ரெக்ஸோட யூனிவர்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும்போது ரெக்ஸ் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஈவல் நினைச்சிட்டு ரெண்டு பேரும் அட்டாக் பண்றான். அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா பென்னை மட்டும் அட்டாக் பண்றான். அவன் ஏலியன்ஸ் மாதிரி மாறிட்டே இருக்கான். இருந்தாலும் ரெக்ஸ் அவனை கியூர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். கடைசியில தான் புரியுது அவன் ஹியூமன், அவன் ஹெல்ப்பும் பண்றான்றது. அதே மாதிரி ஆல்பா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணது. அதுக்கப்புறம் ஏஜென்ட் 6 ஆல்பா அட்டாக் பண்றாரு. அதனால அவர் அஃபெக்ட் ஆகி படுத்துறாரு. இதுதான் இந்த எபிசோட கான்செப்ட். பலவலான்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்ட் பண்ணா ரெக்ஸ் ஏஜென்ட் 6 பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜென்ட் 6 ரெக்ஸ் அட்டாக் பண்ண ரெக்ஸ் ஏஜென்ட் 6 அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எந்த வேலைக்கும் ஆகல. ஏஜென்ட் 6 ரெக்ஸ் பொளந்து எடுத்துட்டே இருக்கான். ரெக்ஸ் அடி வாங்கி படுத்துட்டு இருக்கான். அப்ப ஏஜென்ட் 6 சொல்றாரு, ரெக்ஸ் நீ இதே மாதிரி இருந்தா உருப்பட மாட்டே, இன்னும் நீ ஹெவியா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா அவங்க ஊர்ல நடுவுல ஒரு ஹோட்டல் ஒன்னு ஓபன் ஆயிட்டு இருக்கு. இது ரெக்ஸோட டீம் நோட்டீஸ் பண்றாங்க, ப்ராடன்ஸோட டீம் நோட்டீஸ் பண்றாங்க. ப்ராடன்ஸ் அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெக்ஸ் இருந்துட்டு ப்ராடன்ஸ்க்கு முன்னாடி இதை நான் சால்வ் பண்ணி ஆகுண்டான்னு சொல்லி போர்ட்டல அடிச்சு தம்சம் பண்ணிடலான்னு போறான். ஆனா உள்ள ஏதோ மூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அதை டச் பண்ண போறான். அதுக்கு அந்த போர்ட்டல அவனை ஷாக் அடிச்சு தூக்கி போட்டுருது. என்னவே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிட்டன் அதை அட்டாக் பண்ண போறான். அதுக்குள்ளேயும் டாக்டர் ஹாலிடே இருந்துட்டு உள்ள ஏதோ பயாலஜிக்கல் சிம்பிள் தெரியுது, உள்ள இருந்து ஏதோ வருது அப்படின்றா. ரெக்ஸ் இருந்துட்டா என்ன வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் அடிக்க போறான். அந்த இடத்துல உள்ள இருந்து ஹியூமங்கஸோர் வருது. ரெக்ஸ் கொடுக்க வந்த பஞ்சா ஹியூமங்கஸோர் தடுத்து ரெக்ஸுக்கு ரிட்டன் பஞ்ச் கொடுக்குது. ரெக்ஸ் சித்திர விட்ட தேங்க மாதிரி கீழே போய் விழுந்துடுறான். அவனை ஹியூமங்கஸோர் பொழக்கலான்னு போகுது. ஆனா ஷீல்ட்ல வச்சு தடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். என் வழியில இருந்து எப்பவுமே தனியார் ஈவல் அப்படி சொல்லிட்டு பென்டன் அந்த போர்ட்டலை பார்க்க போறான். அப்ப அந்த போர்ட்டல் இருந்து இன்னொரு ஒரு ஈவல் வருது. அதை டாக்டர் ஹாலிடே இன்ஃபார்ம் பண்றாங்க. ரெக்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணிக்கிறான். ரெக்ஸ் வேணுமே பென்னு கிட்ட சண்டை இழக்கிறான். அதுக்கு பென் இருந்துட்டு இது என்னோட பிளான்ட், இங்க ஈவல்ஸ்க்கெல்லாம் அனுமதி கிடையாது, உனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெக்ஸ் பென்னை அட்டாக் பண்ண, பென் ரெக்ஸ் அட்டாக் பண்ண. ரெக்ஸ் இருந்துட்டு நான் அடி வாங்குறத மட்டும் பார்க்காதீங்க, அங்க ஒரு ஈவல் போச்சு இல்லைங்க, அதை போய் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் 6 கிட்ட சொல்ல ஏஜென்ட் 6 அதை ஃபாலோ பண்றாரு. அதே சமயம் ப்ராடன்ஸ் அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்றதுக்கு வெப்பனை சார்ஜ் பண்ணி அதை அட்டாக் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ண சேசர் அந்த போர்ட்டலோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அலாரம் அடிக்குது. அதனால சீசர் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கட் பண்ணிடுறான். அந்த டைம்ல ரிட்டன் ஒயிட் அந்த கான்ஃபரன்ஸ்ல ஜாயின் ஆகுறான். பிளாக் நைட்டுக்கு வார்னிங் கொடுக்குறான், ஒன்னு எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண, இல்லகாட்டி எங்க லைன்ல வராதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறான். இது முடிஞ்சதுமே பென்னும் ரெக்ஸும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குளிச்சு 10 நாள் ஆச்சுன்னு ரெண்டு பேருக்கு நான் வந்தனால தண்ணியிலும் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெக்ஸோட ஆட்டம் தண்ணியில அதிகமா இருக்கறனால பென் டைமண்ட் ஹெட்டா மாறிடுறான். இதை பார்த்த ரெக்ஸ் அவன் ஈவல் தான், அவனை கியூர் பண்ணணும்னு சொல்லிட்டு கியூர் பண்ண ட்ரை பண்றான். பென்னுக்கு ஒண்ணுமே ஆகலாம், ஆனா ரெக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலுமே ரெண்டு பேருமே தண்ணியிலேயே குளிச்சுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறத ஆல்பா பாப்கார்ன் வச்சு சாப்பிட்டதே பார்த்துட்டு இருக்கு. அங்க வந்த ஏஜென்ட் 6 ப்ராடன்ஸோட சோல்ஜர்ஸும் என்ன நீ மட்டும் பாப்கார்ன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏஜென்ட் 6 மட்டும் தான் அதை கட்டி பிடிச்சின்னு புரண்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ரெக்ஸும் பென்னும் சண்டை போடுறத காட்டுறாங்க. என்ன இந்த டைம் பறந்து வந்து பிரிட்ஜில் விழுந்து சண்டை போடுறாங்க. ரெக்ஸ் கிட்ட சண்டை போட்டு டயர்டான பென்னு வேற ஏலியனா மாறினாதான் இவனை பெண்ட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு மேக்னெட்டோவா மாறுறான். மேக்னெட்டோவா மாறினவன் ரெக்ஸ் 2 அட்டாக் தான் பண்றான். ஆனா ரெக்ஸ் அவனோட ஆர்மரை சேஞ்ச் பண்ணி ஒரே அட்டாக் பண்றான். பென்னு தெரிச்சிடுறான். அப்படியே கட் பண்ணி ஏஜென்ட் 6 காட்டுறாங்க. அவர்கிட்ட இருந்து அந்த ஆல்பா எங்கேயே எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஏஜென்ட் 6 இதை நான் கண்டுபிடிச்சேன், இது அதோட பார்ட்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் ஹாலிடே கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றா. டாக்டர் ஹாலிடேவும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதுல நானட்ஸே இல்லையே, இது கண்டிப்பா ஈவில் இல்ல, ஆனா இந்த மெட்டல் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னா ஒரே குழப்பத்துல இருக்கா. அங்க வந்த சீசர் அதை ஸ்கேன் பண்ணி பாக்குறான். பேசிக் மட்டும் சொல்றான். இதை பத்தி தெரிஞ்ச சொல்லு சீசர் அப்படின்னு டாக்டர் ஹாலிடே கேட்கவும் நான் கண்டிப்பா சொல்றேன், ஆனா இப்போதைக்கு எதுவுமே என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த மெட்டலை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்து அந்த ஆல்பா ரோபோ டாடி என்ன விட்டுட்டு போகாதீங்க நானும் வரேன்னு சொல்லி ப்ராடன்ஸோட ஒரு ஷிப்பை ஹைஜெக் பண்ணி அது மூலமா போக ட்ரை பண்ணுது. பின்னாடி வந்த ஏஜென்ட் 6 தம்பி எங்க ஓடுற, உனக்கு சுளுக்கு இருக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆல்பா ரோபோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ரெக்ஸும் பென்னும் வேற ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. அதை காட்டுறாங்க. அவங்க சண்டையில ஒரு பேனர் உடைஞ்சு கீழே விழுது. ரெக்ஸ் அவனால முடிஞ்ச ஹெல்ப் பண்றதுக்காக கீழே குதிக்கிறான். அதே சமயம் பென்னும் ராத்தா மாதிரி அவனால முடிஞ்ச ஹெல்ப் பண்றதுக்காக கீழே குதிக்கிறாங்க. ரெண்டு பேருமே நினைச்ச மாதிரி கீழே இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாத்திடுறாங்க. அப்ப அங்க இருந்த மீடியா பர்சன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு யாரு நீன்னு கேட்கும்போது என்ன பார்த்தா யாருன்னு கேட்கிற, இந்த மூலத்தை ஆள்ற பென்னை பத்தி கேட்கிற அப்படின்னு வீரவாசம் பேசிட்டு இருக்கும்போது ரெக்ஸ் இதான் சான்ஸ் சொல்லிட்டு அவனை மண்ணோட மண்ணை வச்சு பாட கட்டுறான். அதே சமயம் கியூரும் பண்றான். ஆனா பென் எதுவுமே கியூர் ஆகல. அவனே நார்மல் ஆயிட்டு நான் தான் பென், இந்த உலகத்திலே ஃபேமஸ் ஆனவன், என்ன தெரியல அப்படி கேட்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இதை மென்டலா பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. ரெக்ஸ் ஒரே வெக்ஸ் ஆயிருது. இவங்க கான்வர்சேஷனுக்கு எண்டு கார்டு போடுறதுக்காக ஏஜென்ட் 6 அந்த ஆல்பா ரோபோவை கஷ்டப்பட்டு கட்டி பிடிச்சி கீழே தள்ளிடுறான். அதை பிளாஸ்டும் பண்ண வச்சிடறான். ரெக்ஸ் காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளே அந்த பிளாஸ்ட் வெடிஞ்சிருது. ஏஜென்ட் 6 சுத்தமா முடியாம அப்படியே படுத்துன்னு கிடக்குறாரு. ரெக்ஸ் போய் தூக்கி பாக்குறாரு. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. அப்ப ரெக்ஸ் சொல்றான், நீ வந்தனாலதான் இவருக்கு இப்படி ஆச்சு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், உன்னை வச்சு செய்ய முடிய மாட்டேன்டா. அப்படியே எபிசோட் கட் பண்ணி காட்டுறாங்க. ஏஜென்ட் 6 ஐசியூ வார்டுல அட்மிட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவரோட ஸ்டேட்டஸ் எதுவுமே தெரியல அப்படின்னு ஹாலிடே சொல்ல, இதுக்கு எல்லாத்தையும் காரணம் அந்த உருவத்தை மாத்திர பையன் தான், அவனை பிடிச்சா எல்லாம் சரியா போகும்னு சொல்லிட்டு பென்னு கிட்ட வராங்க. பென்னை ஒரு மூடி போட்ட ஜார்குள்ள அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க.
பெண்ணை பத்தி விசாரிக்கும் போது ஒரே விஷயம் தான் தெரியுது, அவன் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து வந்தான்னு மட்டும் புரியுது. கூட அந்த ஃப்ரெண்ட் யாரு, அவனாலதான் ஏஜென்ட் 6 இப்ப அடி வாங்கி படுத்துட்டு இருக்காரு, அதுக்கு நீதான் பதில் சொல்லி ஆகணும்னு ரெக்ஸ் சொல்ல, அவ யார் என்ன ஏதுன்னு தெரியாது, எங்க டைமென்ஷன்ல நானும் அவனை சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் டெலிபோர்ட் ஆகி இந்த யூனிவர்சலுக்குள்ள வந்துட்டோம், எனக்கு யார் அவனே தெரியாது அப்படின்றான். டாக்டர் ஹாலிடே பென்னை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இவங்க கிட்ட பிளானட்ஸ் இருக்கிறதுக்கு சிம்டம்ஸே இல்ல, ஆனா அவன் எப்படி ஈவலா மாறிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியலன்றா. பென் இருந்துட்டு உங்களோட என்கொயரி முடிஞ்சிச்சா, நான் கிளம்பலாமான்னு கேட்கும்போது எப்படி உன்னால இங்க இருந்து கிளம்ப முடியும், நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், அதுவும் இல்லாம ஒன்னு அடைச்சு வச்சிருக்கோம்னு கேட்க பென் உடனே விக்ஸல மாதிரி அந்த பாக்ஸ்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். ரெக்ஸோட மூஞ்சி கிட்ட வந்து நீ அரெஸ்ட் பண்ணனால நான் ஒண்ணு இங்க இல்ல, நானா விருப்பப்பட்டதால தான் இவ்வளவு நேரம் இருந்தான்னு சொல்லிட்டு பென் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ரெக்ஸும் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அப்படியே எபிசோட் கட் பண்ணி சீசாரை காட்டுறாங்க. சீசார் அவங்க கிட்ட இருக்க பீஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு, ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது வெரி டேஞ்சரஸான ஆல்பா 9 மறுபடியும் கட் பண்ணி பென்னுகிட்டே காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியா சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு சின்ன ஃபைட்டும் போடுறாங்க. அப்ப பென் மிஸ்டர் சுமிதிஸ் கடை பார்த்துட்டு இந்த இடத்துல ஏன் மிஸ்டர் சுமிதிஸ் கடை இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்த ரெக்ஸ் கிட்ட என்னோட டைமென்ஷன்ல இந்த இடத்துல மிஸ்டர் ஸ்மூதிஸ் இருக்கும், அது குடிக்கிறது செம்மையா இருக்கும், அதை ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னோட உலகத்துல தனியா வந்து நான் மாட்டிக்கினேன், நான் ரொம்ப தனிமையா இருக்கேன்னு பென்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ரெக்ஸ் இருந்துட்டு நீ ஏன் தனியா இருக்க, எங்க கூட சேரு, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது சீசார் வந்து இறங்குறான். அவன் புதுசா ஒரு கண்ணை கண்டுபிடிச்சு ரெக்ஸ் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் தடுக்க பென்னு டைமண்ட் ஹெட் மாதிரி வந்ததை ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். அதனால சீசார் கிட்ட இந்த கண்ணு கீழே விழுந்துருது. ரெக்ஸ் கேக்குறான் எதுக்கு என்ன அட்டாக் பண்ணேன்னு. சீசாரும் நான் ஒன்னும் உன்ன அட்டாக் பண்ணல, அங்கிருந்து வரான் பாரு, அவனை தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுன்றான். அங்கிருந்து பார்த்தா செக்க செவியேன்னு ஒருத்தன் வரான். அவன் சீசர் ஷிப் மேல நின்னுட்டு எப்படி இருக்கீங்க அப்பா, நான் தான் ஆல்பா, என்ன தனியை தவிக்க விட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். கீழே வந்தவன் சீசர் சட்டையை பிடிச்சு எதுக்கு என்ன தனியை விட்ட அப்படின்னு மறுபடியும் கேட்டுட்டு இருக்கான். அதை தடுக்க போன ரெக்ஸா தூக்கி அடிச்சிடுறான். ஆல்பா இருந்துட்டு எதுக்காக என்ன மட்டும் இப்படி பண்ணீங்க, என்னோட பிரதர் நல்லா தான் இருக்கான், நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது சீசர் இருந்துட்டு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, நீ ரொம்ப கெட்ட பையன், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சீசர் சொல்ல, ஆல்பா இருந்துட்டு உன்னை நம்பி வந்த தகப்பா இப்படி ஆப்போ அடிக்கிறீடா, ஹெல்ப் பண்றா அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்து பென்னு ரோமன் ரைன்ஸ் பெஞ்ச் ஒன்னு வைக்கிறான். 10 அடி தள்ளி போய் விழுறான் ஆல்பா. உடனே சீசர் இருந்துட்டு அவனை அட்டாக் பண்ணாதீங்க அப்படி சொல்லவா, ஆனா ரெண்டு பேருமே அட்டாக் மோட்ல இருக்காங்க. ரெக்ஸ் அவனோட ஆர்மர் பில்ட் பண்ணும்போது ஆல்பா அவனை நோட்டீஸ் பண்ணிட்டு நீ நேனட்ஸை கண்ட்ரோல் பண்றியா, அது நீ ஒரு ஹியூமன் எப்படி பண்றான்னு கேட்டுட்டு இருக்கான். பென் நடுவில் என்டர் ஆகி அந்த ஆல்பாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதனால கோச்சிக்கிட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ரெக்ஸ் உடனே சீசர் கிட்ட வந்துட்டு என்ன நடக்குது, அவன் உன்னை அப்பான்னு கூப்பிடுறான், எனக்கு தெரியாம எப்படா குழந்தை பெத்தான்னு கேட்கறான். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே ஷிப்ல இருங்க, நான் போக சொல்றேன்னு சொல்லிட்டு பென் இது உன்னோட இடத்துல வளிமண்டலத்துல பாப்ப, ஏன்னா இதை டெலிபோர்ட் பண்ணது நான் தான், அவனை ஏன் டெலிபோர்ட் பண்ணன்னு ரெக்ஸ் கேட்க, நாங்க சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், இங்க ஈவல்ஸோட அட்டகாசம் அதிகமாயிட்டே இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சது தான் ஆல்பா. அவன் எங்களோட கண்ட்ரோல் கீழே தான் இருந்தான். எப்ப அவன் கண்ட்ரோல் மீறி அன்ஸ்டேபிளா இருக்கும் போதெல்லாம் எங்களோட ஆர்டர்ஸ் எதுவுமே ஒபே பண்ணாம அவன் பண்ண ஈவல்ஸ் எல்லாமே அழிக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனை டெலிபோர்ட் பண்ணி விட்டுரும். அவன் எப்படி ரிட்டர்ன் வந்தான் அப்படின்னு கேட்கும்போது இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா பென்னு கிட்ட தான் இருக்கு, அது மூலமா தான் அவன் ரிட்டர்ன் இங்க வந்திருப்பான், அதுக்காக தான் இந்த கண்ணை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சீசர் சொல்லவும் பென் அந்த கண்ணை பார்த்துட்டு இது நல்வாய்டு ஓபன் பண்ற கண்ணு மாதிரியே இருக்குன்றான். அது சீசர் இருந்துட்டு அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது, பென் இருந்துட்டு நல்வாய்ன்றது ஒரு ஜெயில், அங்க ஈவில்ஸ் தான் அடைச்சு வைப்பாங்க, ஆனா நான் லாஸ்டா செக் பண்ணும்போது அங்க எந்த ஈவில்ஸுமே கிடையாது, இவன் ஆல்பா மட்டும் தான் இருந்தான்றான். அதை புரிஞ்சுக்கின சீசர் சரி இங்க இருக்கிறது நம்ம சேஃப் இல்ல, சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். பட் அந்த சமயத்துல ஆல்பா வந்துட்டு சீசரோட ஷிப்பை அட்டாக் பண்ணி தகப்பா எங்கடா என்ன விட்டுட்டு போறேன்னு கேட்கும்போது ரெக்ஸுக்கும் பென்னுக்கும் பிரதர்ஸ் உயிரோட இருந்தா அடுத்த ஜென்மத்துல நம்ம சந்திப்போம் பாய் பாய்னு சொல்லிட்டு அவனோட ஷிப்ல இருந்து அவன் இஜெட் ஆகி கிளம்பிடுறான். அவன் இஜெட் ஆனதுமே அந்த ஷிப்பும் வெடிஞ்சிருது. ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.